ஹலோ டார்மஸ், வெல்கம் டு டே ட்ரீம் ஃபிக்ஷன். ஸோ வாங்க கொஞ்சம் நேரம் பேசலாம். ஸோ என்ன அப்படின்னா, இத்தனை நாள் ஏன் நான் வீடியோ போடல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரைட்டா. ஸோ அதில் பிஸியாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளை கழிச்சிருந்து கண்டிப்பாக நான் வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துடும். ஸோ கவலைப்படாதீங்க, நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வந்துடும். ஸோ அடுத்த வாரத்துலேருந்து ஒரு நாள் விட்டு இல்லைனா 2 நாள் விட்டு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவாடா? அண்ட் தென் நான் கேட்கணும்னு நினச்சேன், உங்களுக்கு ஒன் ஷாட்ஸு இல்லை சீரீஸாக போட்டால் ஓகேவா, இல்லை அப்படின்னா லாங் எஃப் ஃப்ரெண்டு 2x2 3x3 அந்த மாதிரி போட்டால் ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கடா. ஏன்னா உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸை போடுறேன். ஏன்னா நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு நான் கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணோம்ல. ஸோ உங்களுக்கு எது வேணும், ஒன் ஷாட் வேணுமா இல்லை சீரீஸ் வேணுமா? தென் மேரிட் டு 7 ஃபார்மர்ஸ் எஃப்எஃப் இருக்கலன்னா அது இன்னும் ஒரு 2 பாட்டு இல்லைனா ஒரு பாட்டில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஓகேவா? தென் என்ன சொல்ல, சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா, இந்த சீரீஸ்லாம் போடும்போது வியூஸ் கம்மியாக தான் போகுது. ஓகேவா? அது ஒரு 20க்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. என்னமோ 2 வீடியோஸில் மட்டும் 20 மேலே தாண்டுது. ஸோ அதனால நான் பார்க்குறேன், சீரீஸ் ஓகேவா இல்லை ஒன் ஷாட் போடலான்னு ஒன் ஷாட் போடலாமா அப்படின்னு தெரில. ஏன்னா நான் ஒரு தடவை ப்ரொஃபஸர் மேரேஜ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, ஜேகேஎஃப்எஃப்க்கும் விஎஃப்எஃப்க்கும் போட்டிருந்தேன், ஒன் ஷாட் போட்டிருந்தேன். ஸோ அப்படி போட்டிருக்கும் போது ஜங்குக்கோட எஃப்எஃப் ஒன் ஷாட்டுக்கு 1000K 1K லைக்ஸ் மேலே வியூஸ் போயிடுச்சு. லைக்ஸ் இல்லை, வியூஸ் போயிடுச்சு. ப்ளஸ் வியோட ஒன் ஷாட் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்துலேயே 1K வியூஸ் போயிடும். அதான் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? அடுத்து நான் யாரோட ஒன் ஷாட் போடலாம் இல்லை யாரோட எஃப்எஃப் அடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் தென் ஏதாவது ஒரு கண்டென்ட் சொல்லுங்கள், ஓகேவா? ஏன்னா முன்னாடியெல்லாம் நிறைய பேர் நிறைய பேர் 2 பேர் கேட்பீங்க, இந்த இது போடுங்க அந்த இது போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 சஜஷன் தாங்கடா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் வீடியோஸ் ரெடி பண்ண முடியும். எனக்கும் கொஞ்சம் ஐடியாஸ் வேணும்ல. ஸோ அதனால் இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நான் திரும்பி சொல்கிறேன், ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தென் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு லைக் போட்டால் தான் மற்றவங்களுக்கும் நம்ம சேனல்லாம் ரெஃபர் ஆகும். ஸோ மற்றவங்களும் நம்ம சேனலை பார்ப்பாங்க. இப்போதைக்கு நிறைய வியூஸ் பார்க்குறாங்க. ஸோ ஐ ஹோப் இது இன்னும் நல்லா நீடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் காய்ஸ். இதாக தான் நான் பேசணும்னு நினச்சேன், வேறு என்ன பேசணும்னு எனக்கு தெரில. ஏன்னா இத்தனை நாள் நான் வீடியோ வேறு போடலையா, அதனால் சரி இன்னைக்கு கொஞ்சம் திருப்பி வர்றதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் தந்துடலாமே அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது சொல்லணும் இல்லை அடுத்த வீடியோவில் உங்கள் நேம் மென்ஷன் பண்ணால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி சொல்லலாம். நான் கண்டிப்பாக மென்ஷனாக இல்லை அதை கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகேடா? ஸோ அவ்வளோதான், நான் போயிட்டு வரேன். அண்ட் தென் லைக் பண்ணிட்டு பாருங்கடா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டாட்டா, பாய்.